எங்களுக்கு ஒரு நாளைக்கு குழா புட்டதுக்கு நீங்க வந்தா போதுமா எங்களுக்கு நீங்க வந்தா போதுமா வேணாமா ஐயோ எனக்கு சூப்பர் புள்ளியா வந்திருக்காரு நானா மாமா என்னமா நிஜமா நல்லா இருக்கேனா சூப்பரா இருக்கேம்மா கேளுங்க அவங்க கேளுங்க முன்னாடி உட்காந்து தம்பிள்கிட்ட எனக்கு என்ன குறைச்ச பெட்டிக்காரவங்களே என்னமா ஆளுல குறைச்சலாம் அதெல்லாம் அழகா இருக்கிற இல்ல என் அழகுல குறைச்சலாம் சூப்பரா இருக்கு இல்ல என் சொலகு வச்சிருக்கியா சொல்லலாம் சொலகு இருந்தாத்தே என் குடாத்திரிக்கு கொண்டு போய் அன்னத்துல குறைச்சலாம் என் கிண்ணத்துல குறைச்சலாம் அன்னமும் நல்லா இருக்கு என் கிண்ணமும் நல்லா இருக்கு மோரே ஆளோட தொப்புலே பார்த்துட்டு அடிக்காதையா ஆமா மாமா மாமா என்னம்மா உங்களை நினைச்சு ஓடாத்தே ஏமா அழகு நல்லதான இருக்கிற நல்லாத்தே இருக்கேன் இப்ப என்ன அழகு ஏன் ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன் எப்படி தக்காளி பழம் இப்ப என்ன தக்கிலிச்சு பூவும் சூப்பரத்தனமா இருக்க தக்காளி பழம் மாதிரி தல 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 சரி பப்பாளி பழம் மாதிரி பல 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 பலன்னு இருந்து ஒரு காலத்துல எடுபட்ட வெளிய பல பேர் கைப்பட்டு சரி உடனக்காரியா போயிட்டு அதனாலதானே உனக்கு நல்லா இருக்குது என்னது கைப்பட்டு கைப்பட்ட உடனே போச்சு அப்படியா அப்படி இருந்துச்சு எனக்கு அப்படியா மிருதங்க கரைக்கிட்ட கேட்டு பாருங்க அவெல்லாம் வரும்போது மூடி மூடி வைக்க கூடாதுமா பொம்பளை பிள்ளை ஆமா அடியே ராதா வியாசரி வாசரி இருப்பேன் அடியே பாடி பதில வெளியில ஆத்தி தொப்புல மூடு உரக்கேணி மாதிரி இருக்கு மாவு ஆட்டிடுவா போல அம்பிட்டு பேர் சேர்ந்து ஒரு பொம்பளை எதை மறைக்கணுமோ அதை சரியா மறைக்கணும் எதை துறக்கணுமோ அதை சரியா துறக்கணும் அடிய ஒரு பொம்பளைக்கு அப்படியா இருக்கு அந்த கந்த சரி சரி சொல்லு இப்ப ஒரு பொம்பளைனா இடுப்பு தெரியணும் அதை விட இடுப்புல மடிப்பு தெரியணும் அதோட கருப்பாவனு தெரியுது அது மச்சான் இதுல உள்ள மச்சத்தை தான் பாத்திருக்கேன் என் தொடையில தொடையில உள்ள மச்சத்தை நீ காமிச்சா வடையில உள்ள மச்சத்தை நான் காமிப்பேன் நீ காட்டு வைப்பா ஒழுக்கமா காட்டு வைப்பா சரி ஆமா எவ்வளவு அழகா இருக்கு யார நினைச்சுக்கிட்டு இருக்கிற அழகு அழகுனுங்கிற ராதா ஏன் அழுகுற மனசே சரி ஒரு பொம்பளை மத்தவங்கள தான் அழுக வச்சு பாக்கணும் நம்ம இன்னைக்கு அழுக கூடாது ஞாபகத்துல வச்சுக்க நீ தான் சொல்லிக்கிட்டு தெரியல மத்தவங்கள அழுக வச்சு பாக்கணும் அழுக வச்சு பாக்கணும் எனக்கு மட்டும் சொலகு இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்ப நீ யாரும் அப்படியே இந்த ஊர்ல ரவுண்டு கட்டி போட்டு அதனாலதான் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கிறாங்க இருந்தா ஊரை மேய்ஞ்சிருந்திருப்ப ஆமா ஜாக்கெட்லாம் எங்க தைக்கிற நீங்க எங்க தைக்கிறீங்க நான் டைலர்ட்ட தான் தைப்பேன் நீ டைலர்ட்ட நான் கொத்தனாருக்கு கொடுத்து தைக்கிறேன் நானும் டைலர்ட்ட தான் டைலர்ட்ட தான் தைக்கிறீங்க உனக்கு மட்டும் கச்சனா இருக்குமா கச்சனா இருக்கு எப்படி கூர்மையா மாமா மாமா நான் எல்லாம் இங்க இருந்து நேரா துணியை கொண்டுக்கிட்டு டெய்லர் கடைக்கு போவேன் போய் டெய்லர் காசு சொல்லுவாரு அடிய முத்துராணி முத தைக்க கொண்டிருக்கிற கதவை டப்புன்னு சாத்துன்னு சொல்லுவாரு எதுக்கு தைக்கிறதுக்கு கதவை சாத்துறதுக்கு என்ன சம்பந்தம் அளவு எடுக்கணும்ல அளவுகளை எடுத்து நீட்டுவாரு ஆமா அளவுகளை எடுத்து வாயில நீட்டாரு அளவு எடுக்கணும் கதவை சாத்துறவன அடிய பூராத்தி அவுத்து போட்டு மத்த மலாக்க படுன்னு சொல்லுவாரு நான் வட்டுக்களை படுத்து கிடப்பேனா சரி என்னைய பார்க்க டெய்லருக்காரு ஒரு அடி அடிக்க எதுலமா துணியை மிஷின்ல வச்சு அப்படி சொல்லு என்னைய பார்க்க 2 அடி அடிக்க எதுல துணியை என்னைய பார்க்க ஒரு 10 அடி அடிக்க சரி ஒரு 15 அடியில அதுவா தண்ணி வந்துரும் தண்ணி வாயில வரும் துணி வர முடியும் துணியா மாத்தி சொல்லிட்டேன் துப்புரா தொப்பு ஊர் பொதுமக்களுக்கே பிடிக்குமாமே அப்படின்னு பூவரி என்ன சொல்ல சொல்றாரு யாரு சிரிப்பா அவங்க நம்பி போயாது எப்படி எப்படி சரி அப்படி நினைக்காத அங்க செஞ்சுட்டு போயிட்டு போறாங்க மூடி ஆமா கூந்தல் நீளமா தொங்குது என்ன காரணம் அடிக்கிறாதா என்ன மண்டையில உள்ள மசரை தானே கேக்குற மண்டையில மட்டுமா விச்சு போயிடும் வாய் வார்த்தையில வேற ஆள்கிட்ட பேசிக்க. சரிடி சரி. ஆமா உன் மனசுல யாராவது நினைச்சிருக்கியா? இன்னும் தொட்டால் மாதிரியா இருக்கு. தொடாதடி. ஏன் இது வரைக்கும் எந்த ஆம்பளையும் பொம்பளையும் உடம்பே தொட்டதே இல்ல. அப்படியா? யாராவது புதுசா தொட்டா என் உடம்பே சந்தனமா மணக்குதேடி மேனி. நம்ம யாரையும் வச்சிருக்கியா? யார வச்சிருக்க? பெட்டிக்கார முருகனை நான் தீ போட்டு அதை நசிக்கிடுவேன். ஏன் குண்டிய பத்தியா? 9 கிலோ உள்ள தேரும் போல. உனக்கு கூட இருக்குமா? நான் எப்போ கடைக்கு போயிட்டேன். இந்த குண்டியை இப்படி சொல்றீங்க? நெல்ல வைக்கிற அண்டா எவ்வளவு பெருசு? ஆமா பெரிய
பெரிய அண்டா தானே கீழே தாங்குற கல்லு எத்தனை தண்ணி கல்லு கீழே தாங்குற கல்லு எத்தனை தண்ணி கல்லு சின்னோண்டு கல்லு தான் கல்லு தானே தாங்குது அது மாதிரிதான் அது நீங்க கல்ல அவங்க அண்டா உங்க கல்லுல அவங்க அண்டா ஒதுக்கி வைக்கணும் அப்படி வச்சா அப்படி இருக்கு குளு 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 கருத்த மச்சான் கைய போட்டு காசு கெடுத்தான் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா 2 துண்டு சுருட்டி வச்சிருக்கிறேன் பால் வண்ணம் பழசா போச்சு வாங்கினா கிண்ணன புதுசாவே நக்கிட்டு கிடக்கும் தேன் கிண்ணம் பல பேரு தேய்ச்சிட்டாங்கடி வாங்கினா போயிடாத செத்துருவேன் ஆமா மனசு மயங்கும் மசுர பொடுங்கும் உன்னைய வெள்ளாவி வச்சுத்தான் விழுப்பாகலா இடைய வெட்டி கம்மா கிலோனி அம்மா போட்டுட்டாவோ வாய சாத்திரி அம்மா வர மாதிரி சரி சரி என்னோட சேர்ந்தோம்னா அம்பிடுத்தேன் என்ன அட்டை தட்டிய முடிச்சவங்க தப்பா முதல்ல மூடி முதல்ல அம்மா வாங்கம்மா சிட்டு பறக்குது குத்தாளத்தில் கொண்ட மணிக்கிற மத்தாளத்தில் காசாத்தி அந்த வட்டாரத்தில் நீயும் நானும் அந்த கொட்டாரத்தில் காதத்தில் ஒரு மட்டும் மலர்ந்து சொல்லி கேட்டால் என்னோட அழகு பெண் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டுமே. என்ன சொல்லிடுச்சு பெண்ணுக்கு பெண்ணை பேராசைக்குள்ளும் பேர் அழகிடி. உன்னுடைய விழி அழகு என்ன, உன்னுடைய புடவை அழகு என்ன, தாவணி பாவடை சட்டை அழகு வார்த்தைதான் பேசணும். புண்ணுடைய உண்மை சரி அதெல்லாம் இல்ல. என்னுடைய தோழி பெண் எவ்வளவு ஒரு அழகா ஆடை அணிஞ்சிருக்காங்க. திரும்புங்க. என்னடி பாதி தெரியுது, பாக்குற இளைஞர்கள் மனசெல்லாம் சஞ்சலப்படாது. அது இழுத்து மூடிட்டு தான் வரவும் தானே. பெண்களுக்கு பாதுகாப்புனா இப்படி மறைச்சு வச்சு வச்சோம்னா இது பாதுகாப்பு கிடையாது. மறைச்சு இப்படி பூரா வச்சோம்னு வச்சுக்கவே இல்ல ஆம்பளை பைக்க பூரா நினைப்பாங்க எப்படி என்ன இப்படி மறைச்சு வச்சுட்டாரு, உள்ளுக்குள்ள என்ன இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு படத்துல எப்படி மறைச்சாங்க அப்படின்னு பார்த்துட்டு போயிருவாங்க. பூலாந்தேவியாடு நம்ம 3 பேர் முதல்ல திறந்து காட்டுங்க. அந்த பேரை சொல்லாதடி பூலாந்தேவின்னு மிகப்பெரிய வீர பெண்மணி அவங்க. அம்மா பாத்தீங்களா கேட்டீங்களா என்ன தகவல் சொன்னாங்க? அம்மா எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? இந்த திருப்பி பாருங்களேன்
அழகா இருக்குல்ல நேரத்தை பார்க்கல எவ்வளவு ஒரு மனசு சந்தோஷமா இருக்கு. தண்ணி கிடக்குல அந்த தண்ணியில போய் அம்மனை கட்டியா குளிப்பமா இந்த வெயிலுக்கு அப்படி குளிச்சா எப்படி பேசுற நாகரிகம் இவ்வளவு ஆடை அணிஞ்சிருக்கிற பாவடை கட்டிட்டு குளிக்கிறதானே அப்படியா குளிப்பாங்க? எனக்கு அப்படியே நீங்க முழுமையா அப்படி குளிச்சிட்டீங்களே. அவ பேசுறாங்க கோச்சுக்காரங்க. ஆமாடி நீ தாண்டி ரொம்ப நாகரிகமா பேசுற. எனக்கு ஒரு நாளைக்கு ஆசையா தான் மாதிரி 3 பேரும் சரி சரி பாத்துக்க அப்படி மட்டும் குளிக்க நாங்க முக்குளிச்சு உள்ள வந்து கூடி வந்துடுறோம். நீங்க வராத பக்கம் குளிப்போம். இடத்த வண்டிக்கிற ஆசையா இருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சை பசையில புல்வெளி கொட்டைகளும் மண்கள் எல்லாம் துள்ளி துள்ளி ஓடுவதும் மயில்கள் எல்லாம் மழகழகாய் ஆடுவதும் குயில்கள் எல்லாம் மழகழகாய் உங்களை போல் பாடுவதும். 5000 சம்பளத்துக்கு எம்பிட்டு ஒரு பிராடு மான்கள் துள்ளி துள்ளி ஓடுதான். எங்கிட்ட துள்ளி ஓடுது வெறும் கட்ட விட்டா இருக்கு. எங்கிட்ட மயில்கள் கூக்கு என்ற குட்டியை காலையில ஆடும் தெரியுமா உனக்கு? ஆமா மலைப்பகுதி தான் அதனால ஆட வேண்டும். அது மாதிரி எல்லாம் சரி எங்கிட்ட இடத்த எப்படி வரீங்க தெரியுமா? எவ்வளவு ஒரு அழகு தெரியுமா? மயிலாடும் பாரு பக்கத்துல ஓடு அழகு பூமியம்மா பட்டிக்காடு சிரிக்கி பாருங்கம்மா வந்தமா செஞ்சமாண்ணா வந்தமா வேலையை பார்த்தமா போனோமா வந்தவனே வேலை பார்க்க கூடாது. கொஞ்ச நேரம் உட்காந்து பொறுமையா அப்புறந்தே செய்யணும். அவள்கிட்ட கிளம்பு. ரொம்ப பேசுறேன் அலலம் 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 போச்சுடு மலலம் பாவா வரது கத்தா அப்படி ஆளலாம் நான் போடுறது கத்த வேண்டியதா. இங்க பாருங்கம்மா நம்ம சேராம சேர்ந்திருக்கோம் கூடாம கூடியிருக்கோம். உங்க அப்பா என்ன சொல்லி காவலுக்கு அனுப்பினார்? கண்ணு கருத்துமா காவலை பார்த்து விட்டு வாங்க. கண்ணு கருத்துமா காவலை ஆடி பாடி தானே பரவாயில்ல சொன்னாங்க. ஆடி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவனால இந்த இடத்துல ஒரு 4 ஆட்டம் என்னுடைய நான் பாட்டு பாடுறேன் நீ ஏதோ ஆடுற இடத்துக்கு தலைவன் மரியாதை அப்படி என்ன பேச்சு பேசுற? நாட உலகத்துல எத்தனையோ ஸ்ரீபாட்டுகள்லாம் இருந்தாங்க. அவங்க ஆடியா இருந்தாங்க. தனக்குன்னு புராணத்தை பேசி பேர் எடுக்கலையா? அப்படி பெற்றவங்கள ஆட சொல்லி கேவலப்படுத்துற? ஏய் வாய மூடு முதல்ல. ஏய் வாய மூடுன்ட்டு இந்த வெள்ளம் வச்சுக்காது. சக்தி பாரதி அம்மா ஆடுன்னா உங்க வீட்டுல பாக்கணுமா?
அந்த அம்மா ஆட மாட்டாங்க. நல்லா பாடுறீங்கம்மா, சூப்பரா பாடுறீங்க. ஆள் நல்லா சூப்பர் பிகரா நல்லா இருக்கிறீங்க. நான் மட்டும் ஆம்பளை அப்படி என்ன ஜோலியை முடிச்சிருந்திருப்பேன். அவ சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. மக்களுக்காண்டி வெள்ளிமலை கிராமத்துக்காண்டி சரி போன வருஷமே கொடுத்த அட்வான்ஸ். ஆமா, எத்தனை நாள் எத்தனை பேர் சண்டை போடுறதுக்கு தெரியும். சில பேர் சபல புத்தி உள்ள ஆண்கள்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. அதுக்கு 2 ஆட்டம். அவங்களுக்கு அவளே தேவையா எடுத்துக்கிட்டு என்ன சொல்றேன், அவ சொல்லுவா 4 ஆட்டம்லாம் வேண்டாம், 2 ஆட்டம் குமுக்கு குமுக்குன்னு. எனக்கு இல்ல, ஆட முடியாது, எனக்கு ஆட தெரியாது. நான் ஆட்டி விடுறேன், நீங்க அவளுக்கு சொன்னேன் அவ சொன்ன மாதிரி 2 ஆட்டம். அடுத்த ஆளை பேசுற நேரத்துக்கு 10 ஆட்டம் ஆடிருக்கலாம். விஜயகாந்த் மன்றம் ரசிகர் மன்றம் சார்பாக அன்பளித்திருக்காங்க. விடு சோனையப்பன் அவர்கள் முருகன் பாடல் பாடும்படி அன்பளித்திருக்காங்க. ஒத்த வீட வச்சுக்கிட்டு முருகன் பாடலாம். முருகனுக்கு 6 வீடு இருக்கு. சூத்தோத்தி பேர கூடலூர் குண்டுமல்லி ஆட படிக்க கூடலூர் குண்டுமல்லி பாட பிடிக்க என்ன பொம்பளை பிள்ளை நீ
ஓடி வேலை செய்து அளவோடு இருக்க வேண்டும். அளவுக்கு முன்னால் அமிர்தம் நஞ்சு அல்லவா? அண்ணாமலை களவோடி போங்க அழகான பச்சை அளவோடி என்ன கூட்டம் அப்படியே இருப்பாங்கல்ல இல்லடி பறவை கூட்டங்கள்லாம் போகாத வேண்டாம் காவல் செய்தாலும் இந்த இடத்துல வேள்வி மலைச்சாரு யாராலும் தவம் செய்யக்கூடிய பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாம் வருவார்கள். யார் வந்தாலும் காவலை சிறப்பா பார்க்கிறமா ஒரு பின்னாடியே வர்றேன்.